இன்றைய தலைமுறையினர் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கும் ஒரு விடயம்தான் ஸ்டார்லிங் சேவை. அப்படி என்ன விஷயம் அதில் உள்ளது? இலங்கையில் இதுவரை எத்தனையோ இணைய சேவைகள் உள்ளது. தற்போது 5G மற்றும் ஃபைபர் இன்டர்நெட் சேவை கூட இலங்கையில் உள்ளது. ஆனால் வேகம் குறையாமல் அன்லிமிட்டட் இன்டர்நெட் சேவைகள் உள்ளதா என்று கேட்டால் இல்லை என்றே கூறலாம். அப்படி இருக்கின்ற இன்றைய இணைய வசதிகளை பயன்படுத்துவதில் ஒரு சில புதிய முன்னேற்றகரமான அதிவேக இணைய சேவையான ஸ்டார்லிங் அன்லிமிட்டட் இன்டர்நெட் வசதி தற்போது இலங்கையில் கிடைக்கின்றது என்று எலன் மாஸ்க் அறிவித்துள்ளார். போதுமான இன்டர்நெட் சேவைகள் உலகெங்கிலும் இருந்த போதிலும் எலன் மாஸ்க் தனது ஸ்டார்லிங் இன்டர்நெட் சேவை மூலம் தனித்துவமான அதிவேக இன்டர்நெட் சேவையை வழங்குகிறார். தற்போதுள்ள கேபிள்கள் கோபுரங்கள் இணைப்பு இல்லாமல் அத்தோடு எந்த ஒரு வானிலை பிரச்சனையும் எதிர்கொள்ளும்படியாக இதை உருவாக்கியுள்ளனர். அதன்படி 2015 இதற்கான வேலை திட்டம் தொடங்கப்பட்டு 2019 முதல் இதற்கு தேவையான செயற்கைக்கோளை ஏவ தொடங்கினார்கள். தற்போது 7875க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோளை பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் சுற்றவிட்டு இன்டர்நெட் சேவையை உலகெங்கிலும் உள்ள நாடுகளுக்கு தருகின்றனர். அத்துடன் ஸ்டார்லிங் மூலம் மலை பிரதேசங்களிலும் பாலைவனங்களிலும் இருக்கும் தொலைதூர பகுதிகளுக்கு கூட இணைய சேவையை பெற முடியும். ஸ்டார்லிங் எவ்வாறு செயற்படுகின்றது என்று பார்ப்போம். நமது வீடுகளில் அல்லது கட்டிடங்களில் ஸ்டார்லிங் டிஷ் ஆண்டனாவை நிறுவ வேண்டும். இந்த டிஷ் ஆண்டனாவை தானாகவே பூமிக்கு மேலே கடந்து செல்லும் செயற்கைக்கோளின் திசைக்கேற்ப அதன் திசையை மாற்றிக்கொள்ளும் வல்லமை வாய்ந்தது. மேலே சுற்றும் அந்த செயற்கைக்கோள் மூலம்தான் நம்மால் தடையற்ற இணைய சேவையை பெற முடிகின்றது. ஸ்டார்லிங் இன்டர்நெட் சேவையை நாமும் பெற்றுக்கொள்ள எவ்வளவு செலுத்த வேண்டும் என்று பார்ப்போம். ஸ்டார்லிங் டிஷ் ஆண்டனாவை வாங்கி நிறுவுவதற்கு 1,18,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாதாந்தம் 12,000 ரூபாய் கட்டணம் அறவிடப்படும். இக்கட்டணம் சற்று அதிகம் என்றாலும் இதுவரை இணையதள சேவையை பார்க்காத அல்லது கிடைக்க சிரமப்பட்ட தொலைதூர பாடசாலைகள், மருத்துவமனைகள் மற்றும் எந்த மூலை முடுக்காக இருந்தாலும் இந்த ஸ்டார்லிங்கால் உலகிற்கான தொடர்பை அவர்களுக்கு உண்டாக்கி தர முடியும். இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? தற்போது 7,875க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் சுற்றவிட்டு இன்டர்நெட் சேவையை உலகெங்கும் பல நாடுகளுக்கு தரும் ஸ்டார்லிங் இன்னும் 10 அல்லது 15 வருடங்களில் 25,000க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் சுற்றவிடும் என தெரிய வருகின்றது. அந்த அளவு செயற்கைக்கோளை சுற்றவிட்டால் செயற்கைக்கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் வாய்ப்புகள் அதிகம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அப்படி மோதினால் மோதி உடையும் செயற்கைக்கோளின் பாகங்கள் பூமியில் விழலாம் மற்றும் விமானங்களில் மோதுண்டு சிதறலாம் என பல கதைகள் உலவி வருகின்றனர். எது எப்படியோ தற்போது இலங்கையில் ஸ்டார்லிங் சேவை ஆரம்பமாகிவிட்டது. அதிவேக இன்டர்நெட் சேவை அனைவருக்கும் தேவையான உலகில் நாம் வாழ்கின்றோம். அப்படி இருக்கையில் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்டார்லிங் சேவை இலங்கைக்கு எப்படியான மாற்றத்தை தருகின்றது என்று.